தைரியம். லைட்ஸ் போட்டிருக்கு, பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, பெருக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்பொழுது, ஆப்வியஸா போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்கும். கரெக்ட்டா? ஒரு ஒரு மெயின் ஏரியா அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்ன தைரியத்துல அவன் அப்படி பண்ணான் அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு கொஸ்டினா இருக்கு. லெட் மீ அட்டாச் த வீடியோ. அத பார்க்கும்பொழுது அவங்க என்ன வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவரைக்கும் அவங்களால ப்ராசஸே பண்ண முடியல. லிட்டரலா அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. இவன் என்ன பண்றான்? மேபி சின்ன பையன் நான் ரோட்ல பெருக்கிட்டு வரேன். பெருகிட்டு போறேன் வந்து பைக் ஓரம் கட்டுறான். சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா. அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஓகே சம்வாட் ஹி இஸ் டூயிங் ராங் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் தென் அவன வந்து அடிச்சு அங்கருந்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுத்த ஒரு வீடியோல அவங்க வந்து பேசியிருப்பாங்க. எனக்கு உண்மையாவே என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணிர்றோம்ல. கடந்து போயிர்றோம். உண்மையாவே கடந்து போயிர்றோம். இப்போ பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "ஏங்க யாருக்கும் நடக்காதா? கடந்து போங்க, கடந்து போக பழகுங்க." எத கடந்து போ சொல்ற? ஒரு பஸ்ல ஒரு ஆண் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் தொடைய தடவுனாலே உனக்கு வந்துட்டு கோவம் வருது. "டேய் எழுந்து எட்ட போடா" அப்படின்னு சொல்ற ஒரு ஆண உன்னால பக்கத்துல உட்கார வைக்க முடியல. உனக்கே அப்படி இருக்கு அப்படின்னா,